வரும் 27ஆம் தேதி சூரசம்ஹாரம் நடைபெறவுள்ளதை ஒட்டி திருச்செந்தூர் கடற்கரையை சமன்படுத்தும் பணி நடைபெற்று வருகின்றன. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் வருகிற 22ஆம் தேதி கந்த சஷ்டி திருவிழா தொடங்க உள்ளது. இதனையொட்டி கோவில் வளாகத்தில் தற்காலிக கொட்டகைகள் அமைக்கும் பணி நடைபெறுகிறது. மேலும் கந்த சஷ்டி விழா நிறைவு பெறும் வரை கடற்கரையில் இரவு 8 மணி முதல் அதிகாலை 4 மணி வரை பக்தர்கள் தங்கவும் கடலில் நீராடவும் அனுமதியில்லை என கோவில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பெய்த கனமழை காரணமாக கன்னியாகுமரியின் குற்றாலம் என்று அழைக்கப்படும் திற்பரப்பு அருவியில் மழைநீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. வார இறுதி விடுமுறை முன்னிட்டு திற்பரப்பு அருவியில் குவியும் சுற்றுலா பயணிகள் ஆர்ப்பரித்து கொட்டும் அருவியின் அழகை கண்டு வியந்து உற்சாக குளியலிட்டு மகிழ்ந்து வருகின்றனர். சென்னை காலடிப்பேட்டை கல்யாண வரதராஜ பெருமாள் கோவிலில் புரட்டாசி 4வது சனிக்கிழமையை முன்னிட்டு உற்சவர் பெருமாளுக்கு 35 கிலோ எடையுள்ள ஏலக்காய் லவங்கம் மாலை அணிவிக்கப்பட்டது. தொடர்ந்து மகாலட்சுமி தாயாருக்கு ஏலக்காய் மாலை, ஜடை கிரீடம், அங்கி அணிவித்து அலங்காரம் செய்யப்பட்டது. கோவில் வாசலில் வரையப்பட்ட தசாவதார கோலம் பக்தர்களை வெகுவாக கவர்ந்தது. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.